மதுரை வைகை ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்கள். வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது வழக்கம். குறிப்பாக அந்த பூர்வீக பாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். இதனை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3வது பூர்வீக பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து நேற்று முதல் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர் வழியாக செல்கின்ற இந்த வைகை ஆற்றில் இந்த தண்ணீர் செல்கின்ற காரணத்தினால் இந்த தண்ணீருடைய வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய தண்ணீருடன் சேர்ந்து மழை தண்ணீரும் சேர்ந்திருப்பதால் தற்போது தண்ணீர் வைகை கரையில் ஒரு சில பகுதிகளில் தொட்டு செல்கிறது. எனவே இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாக்கிரதையாக இருக்குமாறு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி வரை தொடர்ந்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் இந்த தண்ணீருடைய தொடர்ந்து வைகை ஆற்றில் இன்னும் 14 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வைகை அணையில் இருக்கக்கூடிய 7 சிறிய மதகுகள் வழியாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் மற்றும் தேனி உள்ளிட்ட அந்த 3 மாவட்டங்களில் தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த தண்ணீருடன் சேர்ந்து இந்த மழை நீரும் சேர்ந்து விடுகின்ற காரணத்தினால் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாக்கிரதையாக இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ அல்லது கால்நடைகளை ஆற்றுக்குள் இறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மதுரை அருகே இருக்கக்கூடிய அந்த யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டி தண்ணீர் செல்வதால் அதில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தரைப்பாலத்தில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த நடை செல்லக்கூடியவர்கள் இந்த பாலத்தின் வழியாக பயன்படுத்துகிறார்கள். எனவே அதற்கும் தடை விதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளம் தொடர்ந்து தண்ணீர் அதிகரிப்பு என்பது கூடுதலாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.